திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இறை வழிபாட்டில் உருவ வழிபாடு பலன் தருமா என்பதற்கான பதிவினை பார்ப்போம். மின்சாரத்திற்கு உருவம் இல்லை, ஆனால் அது உருவமுள்ள பல்பை எரிய வைத்து நமக்கு வெளிச்சத்தை தருகிறது. அதுபோல உருவமற்ற பரம்பொருள் உருவத்தின் மூலம் நமக்கு பலன் தருகிறது. மின்சாரத்தினால் தான் பல்பு எரிகிறது, ஃபேன் ஓடி காற்று வருகிறது, டிவி ஓடி படம் பார்க்க முடிகிறது, மிக்சியில் சட்னி அரைக்க முடிகிறது, கிரைண்டரில் மாவு அரைக்க முடிகிறது. இப்படி உருவமுள்ள பொருட்கள் இருந்தால்தான் உருவமற்ற மின்சாரத்தை நாம் பயன்படுத்தி பலன் பெற முடிகின்றது. அதே போல உருவமற்ற பரம்பொருளை விநாயகர், முருகன், சிவன், விஷ்ணு போன்ற பல உருவங்களில் வழிபட்டால் நமக்கு பலன் கிடைக்கின்றது. உருவமற்ற பரம்பொருளின் உண்மையை உணர்ந்து அதை ஏதேனும் ஒரு உருவத்தின் மூலம் பிரதிஷ்டை செய்து வணங்கி பலனடைய முடியும் என்பதனை இன்றைய சிந்தனையாக்கி, வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவித் துதியாதே வீழ்த்த வா வினையேன் நெடுங்காலமே என்ற பாடலையும் முன்வைத்து மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.